இது போல இனிமே எந்த லாக்அப் டெத்துமே நடக்கவே கூடாது அப்படின்னு இந்த நீதிமன்றம் அரசாங்கத்தை, தமிழக அரசாங்கத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் நீதித்துறை நடுவர் நீதியரசர் சுந்தர்லால் அப்படிங்கிற ஒரு நீதியரசர் மேல ஒரு அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில் டாக்குமெண்ட்டையும் ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 8ஆம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, இந்த நிகிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவங்க தான் இந்த கேஸினுடைய முதல் இது. அந்த நிகிதாங்கிறவங்க 27ஆம் தேதி வர்றாங்க. காலை 11 மணியை போல மடப்புறம் கோவிலுக்கு நம்ம அங்க போனோம், ஆய்வு பண்ணா எல்லாம் செஞ்சோம். ஆனா இந்த 27ஆம் தேதியில சம்பவத்துல வெறும் 500 ரூபாய்க்கு தான் பிரச்சனை. 500 ரூபாய்க்கு இந்த வீல் சேர்ல அஜித்குமார் கேட்டாப்லையா, இந்த நிகிதாங்கிற மேடம் என்ன 500 ரூபாய் கேட்கிற, நான் உனக்கு 100 ரூபாய் தர்றேன். இந்த வாக்குவாதம் தான். இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில அவன் மேல திட்டமிட்டு, அஜித்குமார் மேல திட்டமிட்டு அந்த 10 பவுன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துற ஒரு ஆள் செக்ரட்டரியேட்ல இருக்காங்க. இந்த செக்ரட்டரியில இருக்கிறவங்க யாருன்னா IAS ஒருத்தவங்க. இந்த இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துற நபரை யாரு அப்படிங்கறதையும் சேர்த்து நீங்க CDR போட்டு கொண்டு வாங்க. ஒரு நபர் இங்க தப்பிக்க கூடாது அப்படின்னு தான் விஷயமா. 500 ரூபாய் கேட்டதுனால இந்த வாக்குவாதம் அடிப்படையில் 100 ரூபாய் கொடுத்து போயிருக்காங்க. இதையே அந்த நிகிதாங்கிற அந்த மருத்துவர் வீடியோல தெரிவிக்கிறாங்க, அந்த பையன் ரூடா பேசினா அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு 500 ரூபாய் சம்பவத்துக்காக திட்டமிட்டு, இதுல ரொம்ப டீட்டெயிலா உள்ள பார்த்தோம்னா, திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சரா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா திட்டமா தெரிய வருது.